பண்றப்பா? இந்த கோழிக்கு தக்காளி ஏன் அது தினமும் நீங்க ஊட்டுறங்க? இது வந்து முன்னங்க ஒரு வாட்டி சொன்னோம்ல, அதே மாதிரி மறுபடியும் குடிச்சு அதுக்கு மருந்தெல்லாம் போட்டுங்களா? போட்டுச்சு. இது மருந்து போட்டிங்களா? என்ன மருந்து போட்டங்க? கடையில இருந்து மருந்து வாங்கி வந்து போட்டங்களா? கேட்கலையா? அப்பயும் கேட்கலையா? அதனால இப்போ என்ன பண்றங்க நீங்க? தக்காளி பூண்டு இது தினமும் போடுறீங்களா நீங்க? கம்பல்சரி. இது போறதுனால கோழி நல்லாயிடுமா? நல்லாயிடுமா? இந்த வைத்தியம்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எங்க அண்ணா அப்படிதான் பண்ணானே இருக்காங்க. அவங்க டாடி கத்து கொடுப்பாங்க. அப்ப நாங்களே போட்டுறோம். சரி, அந்த அண்ணா கிட்ட கோழி இருக்கா? இருக்கா? அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்காங்க ஒரு தடவை. நீங்க அதை பார்த்ததுனால உங்க கோழிக்கு நீங்க வைத்தியம் பாக்குறீங்க. சரிதான். சரிங்கப்பா. இந்த தக்காளி பழம் என்னத்துக்கு? இதுக்கு ஊட்டுறதுக்கு. சரி சரி. எப்படி ஊட்டுறங்க நீங்க? இப்ப வந்து இப்படி காலைல சரிங்கப்பா. நீங்க எப்படி போடுறங்க நானும் பாக்குறேன். போடுங்க. வாயை எப்படி திறக்குறங்க? அது கொத்தாதா? கொத்தாதா? இவர் தான் அவருக்கு அதுக்கு டாக்டரா? அவ்வளோ பெருசு ஊட்டுறங்களே. அது அவ்வளோ பெருசு சாப்பிடுமா? அந்த கோழி அந்த மாதிரி பண்றங்களே, செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவங்க நீங்க? செத்து போகாதா? பாருங்கப்பா, முழுசா முழுங்கி பிடிச்சி கோழி. காப்பாத்திடுங்களா? சுமாரா நீங்க எத்தனை நாளா இந்த கோழிக்கு இந்த மாதிரி போடுறங்க? ஒரு 10 நாளா போடுறோம். ஒரு எத்தனை நாளா போடுறங்க? ஒரு 10 நாளா. சரிதான். வீட்ல யாரும் கேட்கறது இல்லையா? யா வீட்ல நாங்க வீட்ல இருக்கிறது அழுகு போன தக்காளி எடுத்துட்டு வந்து ஊட்டுவோம். பூண்டு ஒரு குட்டி சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுல 4 பல்லு பூண்டு எடுத்துட்டு வந்து போடுவோம். உங்களுக்கு கோழினா ரொம்ப பிடிக்குமா? அதனால தான் இந்த வைத்தியம் எல்லாம் பாக்குறீங்களா நீங்க? சரிதான். சரி, இவரை கேட்கலாம். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிக்குதுன்னு. வைத்தியம் பார்க்குறங்க 2 பேரும் கோழிக்கு. ஆப்ரேஷனே பண்ணிவிடுங்களா நீங்கள்? சார் சார் இந்த கோழியோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அந்த கோழிக்கு முழுசாக துருத்துருங்களே, அவர் சாப்பிட்ருவாரா சார்? சாப்பிட்ருவாரு. சரிங்க சரி. பாருங்கப்பா, அதே சாப்பிட கத்துக்குச்சு. பாருங்கப்பா, அதே சாப்பிடுது. நீங்க நீங்க அந்த மாதிரி ஊட்டி 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 நீங்க அந்த கோழிங்களுக்கு ஊட்டி ஊட்டி பழகினதுனால அதே சாப்பிடுது இப்போ. ஆனா அந்த பூண்டு ஊட்டவே இல்லை நீங்க. சரி, உரிச்சு ஊட்டுங்க பார்க்கலாம். சாப்பிட்ருமா? ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எத்தனை வாட்டி போடுவோங்க? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 தடவை. ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை அடிச்சு போடுவோங்களா? அது அந்த கோழிக்கு 12 மணிக்கு, 6 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, நைட்டு ஊட்டுங்க. கம்பல்சரி ஊட்டுறங்களா? இவர் சொல்லட்டும். நீங்கள் ஊட்டுறங்கள்ல, அந்த கோழிக்கு ஊட்டுறங்கள்ல, அது தொண்டைக்குள்ளே எப்படி துருத்துறங்களே, அது பாவமாக தெரியலையா? சொல்லுங்கப்பா மேடம். அது மருந்து ஊட்டுறங்கள்ல, அது தொண்டைக்குள்ளே அடிச்சிக்கிச்சுன்னா இறந்துருமே, அது பாவமாக தெரியலையா? அது வந்து உயிர் பழைக்கிறதுக்கு நம்ம வந்து மருந்து கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காம இருந்தா அதே போயிடும். சொல்லுங்க மேடம். அது வந்து உயிர் பழைக்கணும்னா நம்ம வந்து மருந்து கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காம இருந்தா அதே செத்து போயிடும். அதனால நம்ம கன்ஃபியூஸா மருந்து கொடுத்துட்டே தான் இருக்கணும். கன்ஃபியூஸா மருந்து கொடுத்துதான் ஆகணுமா? சரி சரி. விட்டுடுங்க, அதே செத்துரும். இது வந்து உணவு எடுக்கிறதுக்காக.
உணவு எடுக்கிறதுக்காக நீங்கள் இப்போ போடுறங்க. சரி, நீங்கள் நான் கடையிலெல்லாம் மருந்து வாங்கிட்டு வந்து போட்டுங்களா? போட்டும் கேட்கல. சரி, வேறு என்ன வைத்தியமெல்லாம் இதுக்கு பண்ணுறங்க? இது வந்து ஊட்டிட்டு ஜீரணம் ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் இதை வந்து இப்படி வந்து இப்படி தூக்கி தூக்கி கீழே போட்டு தூக்கி எடுக்கணும். அப்பதான் ஜீரணம் ஆகும். அடுத்ததுதான் உணவு சாப்பிட்டு எடுக்கும். சரி, அதுக்கு என்ன கொடுக்குறோங்க நீங்கள்? தக்காளி, பூண்டு, மருந்து, இது மூணும் கொடுக்கணும். வேற நாட்டு வைத்தியம் எதுவும் பண்ணுறது இல்லையா? உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே இந்த இவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குது, எப்படி இந்த இதெல்லாம்? சரி, நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? 2வது பால்வாடி. இவன் வந்து குட்டி பாப்பா. இவன் உங்கள் குட்டி பாப்பாளா? சரி. இந்த சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டே கோழி பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? இந்த வயசில் வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும்? கோழி, மாடு, ஆடு பார்ப்பாங்க. கோழி குஞ்சு, அதோட தாய் எல்லாம் பிடிக்கும். நீங்க ரொம்ப நல்லா பராமரிக்கிறீங்களா கோழிங்களை? ஆனாலும் எவ்வளவு கோழி இருந்தது, 55 மேல எல்லாம் நாயும் புடிச்சுன்னு போயிடுச்சு, புளியும் புடிச்சுன்னு போயிடுச்சு. நீங்க இன்னும் பண்ணலையா அதுக்கு? அது வந்து ஒரு கீரி புள்ள மாட்டுச்சு அன்னைக்கு சப்பாங்கிட்ட. அடுத்தது எல்லாம் போயிடுச்சு, மறுபடியும் வந்துச்சு. அங்கிருந்து வருது. அங்கிருந்து வருது? ரயில் ரோட் ஆனந்தா? அது பேர் ரயில் ரோடுன்னா தான் அயில் ரோடுன்னு சொல்றானே இவன். சரி, ட்ரெயின் போறதாலேருந்து வருதுன்னு சொல்றான். சரிங்க. சரி சரி, கண்டினியூஸாக பூண்டை ஊட்டுங்க. நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்களே, எனக்கு தெரியலையே. எங்க ஊட்டுங்க. அவரு டாக்டர் அதுக்கு வாயை திறந்து சொருக்குனா தானே இதுன்னு. கண்டினியூஸாக ஊட்டி ஆகணும். தப்பு இல்லை, பூண்டு ஊட்டுறதுனால தப்பு இல்லையா? தப்பே இல்லை. தக்காளிக்கு வந்து ஈரனா, ஆனாலும் இது ஊட்டிதான் ஆகணும். ஈரமா இருந்தாலும் அப்பதான் இது உயிர் பழக்கம். பண்ணீங்கல்ல பண்ணி. ஓ, பனி காலத்துல இந்த மாதிரி ஊட்டணுமா? சரி. பனி காலத்துலயும் சரி, மழை காலத்துலயும் சரி, வெயில் காலத்துலயும் சரி, கோடை காலத்துலயும் சரி ஊட்டிதான் ஆகணும். கோடை காலம் வரையும் நம்ம ஊட்டிதான் ஆகணும். உங்களுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளோ திறமையா இவ்வளோ கோழியை பற்றி சொல்கிறங்களே, இந்த இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டுங்க? உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 7 வயசு. உனக்குப்பா? பால்படி. எத்தனை வயசு ஆகுது? 4 வயசு. தம்பிக்கு 4 வயசு ஆகுதா? 4 years old. அவனுக்கு 7 years, ஒரு 5 years, 7 years old-ஆ? சரிங்கப்பா. சரிங்க, வேலையை பாருங்க. அப்பா இந்த மூஞ்சி அப்படியே ஒண்ணா போடலாம். அது குட்டி குடிசா, இது வந்து குட்டி குடிசா தான் இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லா போட்டாலே அது பின்னும். அப்படியே இந்த கோழி பராமரிக்கிறதே உங்களுக்கு வேலை. நீங்களாம் எங்கேயும் போய் விளையாட மாட்டீங்களா? யா, விளையாடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பாப்பா கூட விளையாடிக்கிறது. விளையாடுறதுக்கு இங்கே யாரும் இல்லைனாலும் உங்கள் பாப்பா கூட போய் விளையாடுறங்க. பாப்பா வச்சுட்டாங்கன்னா சும்மா அப்படி விளையாடுறது. சரிங்கப்பா. உங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? ரஞ்சு. என் பேர் சிந்து. காஜல். உங்க பாப்பா பேர் காஜல். உங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்க? வாழைக்காய் வெட்ட போவாங்க. தொழில் வேலை. அவங்க அப்பா வந்து உங்க அப்பா தொழில் வேலை. தொழிலா? வாழைக்காய் வருவாங்க. வாழைக்காய் வெட்டின்னு வீட்டுக்கு வருவாங்க. ஆமா. என்னைக்கு போயிட்டு என்னைக்கு வருவாங்க? நேத்து போயிட்டாங்களா, நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு போயிட்டாங்கன்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டாங்கன்னா புதனை விட்டு வேலைக்கு வருவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க கண்டினியூஸா.
சரி உங்கள் அப்பா அந்த மாதிரி வேலைக்கு உங்களை விட்டு போனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? கஷ்டமா இருக்கும். கஷ்டமாக தான் இருக்குமா? ஆனா எங்க அப்பா இருந்தா ஜாலியா இருக்கும். உங்கள் அப்பா இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஆ எங்கே போகிறாங்க? ஒரு தடவை அப்படிதான் கூட்டம் போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க திருப்பத்தூர் பக்கத்துல அத்தை சொல்றான். சரிப்பா சரிங்கப்பா. நான் கூட போயிருந்தேன். சரிங்கப்பா. இப்போ அது எங்கிட்டு பிடிச்சிட்டு போகிறங்க அத்தை? இப்போ வந்து நாங்க வந்து இப்படி தூக்கி போட்டு சரிங்கப்பா, தூக்கி போடுங்க பிடிக்கிறேன். எப்படி பிடிச்சீங்க? அது வாழமா பிடிக்க கூடாது, இங்க தான் பிடிக்கணும், அப்பதான் ஜீரணம் ஆகும். புரியுதா? சரி போடுங்க. ஒரு 10 minutes இல்ல அப்படி தூக்கி போடணும், இல்ல லெவல் வரையும் அப்படி தூக்கி போட்டாங்கன்னா ஜீரணம் ஆகும். பாப்பா கூட ஒரு தடவை தூக்கி போட்டிருக்கா, ஆனா பயப்படுறா இப்ப. உங்க பாப்பா பயப்படுறா, உங்களுக்கு அந்த பயம் இல்லை? இதுக்கு முன்ன ஒரு தடவை அவளே தைரியமா தூக்கி போட்டிருக்கா, ஆனா அவ கையை பிடிச்சி இப்படி பண்ணா அவளே போடுவா, இல்ல அவளே வாழை பிடிச்சி இழுத்துருவா. சரிங்கப்பா. நேற்று அப்படிதான் வாழை பிடிச்சி இழுத்துட்டா. மறுபடியும் 12:30 இல்ல 12:00க்கும் 2:30க்கும் நைட்டு ஊட்டிடுவோம். இப்ப 4 வருஷம் ஊட்டுவோம். நாங்க வந்து 3 ஊட்டுவோம், 4 ஊட்டுவோம். ஆனா பூண்டு சைஸ் தான். பூண்டு இப்ப 4 ஊட்டணுமா அதே மாதிரி 4. சரிங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்.